அன்பான ஜோதிட நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது சந்திரனுக்குரிய அடுத்தது புதிய ஆடை சொன்னால் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அடுத்தது அதுக்குரிய உலோகம் வந்து ஈயம்னு லெட். ஈயம் சொல்கிறமே அந்த ஈயத்தை விடுது. அதுக்குரிய தேவதை வந்து வருணன். எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருப்பாங்கன்னா சத்வ குணமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த சந்திரனில் ரெண்டு இருக்குது. என்ன? வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். இந்த வளர்பிறை ஒரு ஒரு குழந்தையாகப்பட்டது வளர்பிறையிலே பிறந்திருந்தால் ஒரு பலனாகவும், தேய்பிறையிலே பிறந்திருந்தால் ஒரு விதமாகவும் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பகல் அதாவது 15 நாளைக்கு கொண்டு மாறுது இல்லையா சந்திரன். அதனால் அந்த வளர்பிறை தேய்பிறை பொறுத்து பலன்கள் மாறிக்கொண்டிருக்கும். அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடியது செவ்வாய் பற்றிய சில தகவல்கள். எந்த வீட்டில் மாதத்தில் தை மாதத்தில் உச்சம், ஆடி மாதத்தில் நீச்சம். இதுக்கு அதை போலவே கிரகங்கள் வந்து ஆண் கிரகம் பெண் கிரகம் பிடிக்கிறாங்க. செவ்வாய் கிரகம் வந்து ஆண் கிரகம். செவ்வாய்க்குரிய திசை வந்து தெற்கு திசையை குறிக்கும். குணம் எப்படி? தாமச குணம். தாமச குணம்னா கொஞ்சம் லேட்டாக போய் 20 அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாமச குணம். இதுக்குரிய உலோகம் வந்து தங்கம். அடுத்தது என்ன வஸ்திரத்தை அதிகமாக பிரியப்படுவாங்க? நெருப்புப்பட்ட வஸ்திரம். செவ்வாயினாவே நெருப்புன்னு பேர். அப்படியே பார்த்தா கண்களில் செவந்து இருக்கும், செவான்னு தட்டி, அது நெருப்புப்பட்ட வஸ்திரம். அடுத்தது புதனை பற்றிய சில தகவல்கள். என்ன? புரட்டாசி மாதம் உச்சமாகும். புரட்டாசியில் உச்சம். பொங்குனி மாதம் நீசத்தை பெற்றிருக்கும். அது ஆண் கிரகம் பார்த்தா பெண் கிரகம் பார்த்தோம். ஆனால் அந்த புதனை மட்டும் அலிகிரகம்னு சொல்லுவாங்க. அலிகிரகம். குணம் வந்து ராஜகுணம் சொல்கிறோம் இல்லையா? ராஜாட்டு அந்த ராஜாட்ட பயங்கரமான நல்ல குணத்தை கொண்டிருக்கும். உலோகம் வந்து பித்தளை. எந்த துணி அதிகமாக விரும்புவாங்கன்னா ஈரமான வஸ்திரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுதான். இதுக்குரிய திசை வந்து வடக்கு திசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.